ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான தக்காளி குழம்பு. இது இட்லி தோசைக்கு எல்லாமே சூப்பராக செட் ஆகும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு ஒரு கடாயில் இந்த மாதிரி 2 tablespoons ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா 1 tablespoon அளவுக்கு கடலைப்பருப்பையும் 1 tablespoon அளவுக்கு உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணி, அது கூடவே 1.5 tablespoon அளவுக்கு வரக்கொத்தமல்லியை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கலர் மாறி நல்லா வறுபட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாயை முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரமிளகாயோட கலர் மாறி கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் குழம்போட ஃப்ளேவர் மாறிடும். இப்போ இதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது பவுடராக ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது மறுபடியும் ஒரு சாஸ்பேனில் 3 to 4 tablespoons ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 teaspoon அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே 1 teaspoon அளவுக்கு உடைச்ச உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உளுந்து நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போது இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 போல் இருக்கிற சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி அது கூடவே கருவேப்பிலையையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மீடியம் சைஸில் இருக்கிற 2 தக்காளியையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்ல பழுத்த தக்காளியை யூஸ் பண்ணிக்குவாங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இதற்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு வாட்டரையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் செஞ்ச ப்ரிப்ரேஷன் ஒரு 2 பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். இதை விட நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ செய்யணும் அப்படின்னா நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். அதனால் இது தோசை இட்லிக்கு எல்லாமே சூப்பராக செட் ஆகும். இதை இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம நல்லா கொதிக்க விடணும். இதில் இருக்கிற பச்சை வாடை எல்லாமே போகணும். அதனால் இதை மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா தக்காளி அப்புறம் நம்ம அரைச்சி போட்ட விழுது இதிலேருந்து வர பச்சை வாடை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணி மூடி வச்சு குக் பண்ணலாம். கொத்தமல்லியோட சாரெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஏற்கனவே நிறைய சட்னி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் தக்காளி சட்னியும் ஒன்று. கிட்டத்தட்ட இதே இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் தக்காளி சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அந்த தக்காளி சட்னி சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். அதே சமயத்தில் டிஃபன் வெரைட்டிஸ்க்கு தொட்டுக்கவும் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தக்காளி குழம்பு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சமயத்தில் நம்ம இதை இறக்கி பரிமாறிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்களா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தக்காளி குழம்பு ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த தக்காளி குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.